ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிழமை. இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் நான் பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவில் பார்த்தலாமா? இன்றைக்கி மார்னிங் வந்து இது ஒரு 6 மணி இருக்கும். அந்த டைமில் உள்ள கிளைமேட் இப்படி தான் இருந்துச்சு, மழை இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் சூடு பண்ணி பால் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் வெயில் மெதுவாக வர ஆரம்பிச்சது. வெயில் வந்ததுக்கப்புறம் துவச்சி தண்ணியாக எடுத்து காய் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கிளைமேட் ஒரு 9 மணி இருக்கும். அப்போ கொஞ்சம் நல்லா வெயில் வர ஆரம்பிச்சிச்சு. பாருங்க கிளைமேட் எப்படி இருக்குன்னா ரொம்பலாம் வெயில் இல்லை, சேம் இதே தான். அப்புறம் மதியம் எங்கள் அம்மா காடு முடிச்சுட்டு சாப்பிட வந்தாங்க. இப்படி தான் இருப்பாங்க வேலைக்கு போகும்போது. சாப்பிட வந்தாங்க. வந்துட்டு நான் உங்களுக்கு ரசம் வச்சுருந்தேன். அதை சாப்பிட்டு இப்படி தான் சாப்பிடுவாங்க. ரேஷன் அரிசி தான் இங்கே எல்லாருமே ரேஷன் அரிசி தான் சாப்பிடுவாங்க. அதில் அவங்க கொஞ்சம் சாப்பிட்டாங்க. அப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க. கிளம்பும்போது எப்படி ரெடி ஆகிறாங்கிற ஒரு சின்ன வீடியோ பாருங்கள். இப்படி தான் அவங்க ரெடி ஆவாங்க. எப்படி காட்டெல்லாம் கட்டுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்படிலாம் இருந்தால் தான் அந்த கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண முடியும் எஸ்டேட்டில். அதனால் அவங்க எந்த மாதிரி கட்டுறாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் பாருங்கள். ஏன்னா 12 மணிக்கு வருவாங்க சாப்பிட்றதுக்கு. காலையில் 8 மணிக்கு போயிட்டாங்கன்னா 8 மணி காட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. 7 மணிக்கு கிளம்பிடுவாங்க. 8 to 12 மணி வரைக்கும் குழந்தை எடுப்பாங்க. அப்புறம் அந்த 12 மணிக்கு வெயிட் போடுவாங்க. வெயிட் போட்டதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு அந்த 12 to 1 மணிக்கு வந்து சாப்பிட்ட உடனே கிளம்பிடுவாங்க. ஏன்னா வந்து திரும்ப காட்டு போகல, 1 மணிக்கு வந்து உடனே காட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே சங்கு அடிக்கும். ஃபேக்ட்ரியில் வந்து சங்கு அடிப்பாங்க. ஒரு நாள் வந்து நான் வீடியோ போட்டு காட்டுறேன். அந்த சங்கு அடிக்கும் போது காலையில் ஒரு 7 மணிக்கு ஒரு சங்கு இருக்கும், 8 மணிக்கு ஒரு சங்கு அடிக்கும். அதுக்கப்புறம் மதியம் 12 மணிக்கு ஒரு சங்கு அடிக்கும், அப்புறம் 1 மணிக்கு சங்கு அடிக்கும். இது என்னன்னா அலர்ட் ஆகிறதுக்கு 7 மணி சங்கு, 8 மணிக்கு காட்டுக்குள்ள நிற்கணும். காலையில் 12 மணிக்கு சாப்பிட போனால் 1 மணிக்கு வந்து திரும்பி காட்டில் இருக்கணும். இது வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து இருக்குது இந்த மாதிரி அலர்ட் பண்ணுறது. அதனால எங்கள் அம்மா கிளம்பிட்டு இருக்காங்க. பாருங்க அவங்க எப்படிலாம் கட்டி போவாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மழை வந்து வெயில் அடிச்சாலே அட்டைப்பூச்சி அங்கே அதிகமாக இருக்கும். அதுக்கு மருந்தெல்லாம் போய் எடுத்துட்டு போவாங்க. ஒரு நாள் நான் உங்களுக்கு அந்த அட்டைப்பூச்சி நான் காட்டுறேன். அது கொஞ்சம் கஷ்டம். எப்படி தான் கேட்டாங்க பாருங்க. அப்புறம் பாப்பாக்கு பாய் சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஏன்னா 1 மணிக்குள்ள போகணும் இல்லையா? போயிட்டு சாயங்காலம் 5, 5:30 ஆகி வீட்டுக்கு 6 மணிக்கு தான் வருவாங்க. அதுக்கப்புறம் உள்ள கிளைமேட் பாருங்க. மதியானத்துக்கு மேலே எங்கள் ஸ்டேட்டில் வந்து வெயில் அடிச்சது. அங்கே வந்து ஆப்போசிட் ஸ்டேட், அது வந்து மலக்குப்பாறைன்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்லாக கேரளா. நாங்கள் இருக்கிறது தமிழ்நாடு. அந்த கேரளா ஃபுல்லாக பனி பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குதா. அங்கே நல்லா மழை வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க. அங்கே எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே மெதுவாக நம்ம ஸ்டேட்டுக்கு வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் அப்படியே பாப்பா கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. வெயில் அடிச்சது இல்லையா? பாப்பா அப்படியே வேடிக்கை பார்த்ததுக்கப்புறம் அவளுக்கு விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தேன். அப்படியே பூவெல்லாம் இது வந்து நம்ம வீட்டு வாசல் இருக்கிற பூ. அந்த பூ நிறைய பூக்கும். மழை வந்து நல்லா நிறைய பூ பூக்கும். அதில் ஒன்றா காட்டுறேன். இது இந்த வாட்டி 2 பூ நம்மளுக்கு காமிச்சிட்டு பாருங்க. நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆச்சு. நம்ம தண்ணி காய வச்சிட்டேன். பாப்பாவுக்கும் தண்ணி காய வச்சு குளிப்பாட்டி விட்டு நல்லா தண்ணி குடிச்சிருச்சு. அப்புறம் பைப்பில் தண்ணி வந்துருச்சு. எனக்கு காலையில் வராது, சாயங்காலம் மட்டும் தான் 1 hour தண்ணி வரும். ஆனால் டெய்லி தண்ணி வரும். நல்ல தண்ணி தான். நாங்கள் ஹோஸ்பிட்டல் குடிச்சிட்டு இருக்கோம். தண்ணி வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மழையும் வர ஆரம்பிச்சு. நம்ம வர டைம் ஆனதுக்கப்புறம் நான் சொன்னேன்னா அதுக்கு மெதுவாக வரும்னு சொல்லிட்டு அப்படி மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வீட்டுக்கு முன்னாடி நினச்சிட்டு போக முடியாது. அந்த வீட்டுக்கு முன்னாடி நான் எடுத்துட்டேன். மழையும் வருது, அப்படியே பனியும் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாருங்க மழை நின்றுச்சு, பனி அதிகமாக வந்துருச்சு. எப்படி இருக்கு பாருங்க. ஒரு வண்டி நிற்கிது. அந்த வண்டியோட லைட் எப்படி தெரியுதுன்னு பாருங்க. ஆப்போசிட் வண்டி வந்தால் கூட தெரியாது. அந்த மாதிரி இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? அந்த வண்டி தான். இப்படி தான் இருந்துச்சு இன்னைக்கு.